அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்திற்கு தங்களை வரவேற்கிறேன். பாண்டிமாதேவி 3ஆம் பாகம், அத்தியாயம் 1. நாளைக்கு நான்மங்கலம். கடலின் அடிமூலையும் தொடுவானமும் ஒன்றுபடுகிற இடத்தில் அளவும் பரப்புமற்ற பொன்னிறத்து பேரொளி பெருமலர் ஒன்று பல்லாயிரம் சோதிக் கதிர்களை நீட்டிக்கொண்டு மேலெழுந்தது. அந்த ஒளியின் எழுச்சியில் கடல் நீர் மாணிக்க குழம்பென மாறி செம்மை ஒளிர மின்னியது. அலைகள் கரையில் மோதும் ஒலியும் ஊழியர்கள் கப்பலை இழுத்து நங்கூரம் பாய்ச்சும் போது பாடும் ஒரு வகை பாட்டின் கூட்டமான குரல்களும் கேட்டன. வைகரை காலத்தின் கீதமென் காற்று உடலை தழுவி தன்மை பூசி சென்றது. கடற்பறவைகளின் குரல்களும் கேட்டன. குமார பாண்டியன் ராஜசிம்மன் உறக்கம் கலைந்து புரண்டு படுத்தான். கண்ணிமைகள் கனத்து போய் விழிகளுக்குள் எரிச்சலாக இருந்தது அவனுக்கு. இளவரசே, எழுந்திருங்கள், கரை வந்துவிட்டது என்று மெல்ல தட்டி எழுப்பினார் சக்கசேனாபதி. குமார பாண்டியன் கண்களை திறந்தான். அடடா, என்ன அற்புதமான காட்சி அவன் கண்களுக்கு முன் விரிகிறது! நீலக்கடல் முடியும் இடத்தில் தரை மேல் ஒரு பசுமை கடல் தென்படுகிறதே. கரைக்கு மேல் கண் பார்வை எட்டி பிடிக்கிற தொலைவு வரை அடர்த்தியான பசுமை காடு தெரிகிறது. கரை மேல் பிரயாணத்துக்கு ஏற்ற முறையில் அலங்கரிக்கப்பட்டு 2 உயர்ந்த ஜாதி குதிரைகளோடு 4-5 வீரர்கள் நின்று கொண்டிருப்பதையும் ராஜசிம்மன் பார்த்தான். சக்கசேனாபதி, காசிய மன்னர் வரவில்லை போலிருக்கிறது. யாரோ வீரர்கள்தான் குதிரையோடு வந்து காத்திருக்கிறார்கள். இவர்கள் எப்படி கணக்காக நாம் இன்று வருவோம் என்று தெரிந்து கொண்டார்கள்? நாம் இந்த துறையில் இறங்குவோம் என்று இவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டான் குமாரபாண்டியன். நான் இங்கிருந்து புறப்படும் போது 2-3 நாட்களை குறிப்பிட்டு அதில் ஏதாவது ஒரு நாள் வருவதாக சொல்லிவிட்டுத்தான் இடையாற்று மங்கலத்துக்கு உங்களை சந்திக்க வந்தேன். எந்த இடத்தில் இறங்குவதென்று அப்போது நான் உறுதி செய்யாததால் மாதோட்டம், புத்தளம் 2 இடங்களிலும் தொடர்ந்து 2-3 நாட்கள் குதிரைகளும் ஆட்களும் காத்திருக்குமாறு ஏற்பாடு செய்துவிட்டு வந்தேன். காசிப மன்னர் இன்றைக்கு அனுராதபுரத்தில் இருப்பார். நாம் அனுராதபுரத்தில் அவரை சந்திக்கலாம். அடடா, உங்களிடம் நான் முன்பே சொல்ல மறந்துவிட்டேனே. நாளைக்கு காசிப மன்னரின் பிறந்த நாள். வெள்ளணி விழாவாகிய நான்மங்கல திருநாளை கொண்டாட அனுராதபுரத்தில் பிரமாதமான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். தம்முடைய வெள்ளணி விழாவன்று பௌத்த பிட்சுக்களையெல்லாம் அவர்கள் இருப்பிடம் சென்று வணங்கி ஆசி பெற வேண்டும் என்பதனால்தான் நகரமாகிய புலனறுவையில் கொண்டாட வேண்டிய இவ்விழாவை அனுராதபுரத்துக்கு வந்து கொண்டாடுகிறார் அரசர். சக்கசேனாபதி, அந்த ஒரு நாளிலாவது உள்ளும் புறமும் வெள்ளையாக தூய்மையோடு இருக்க எண்ணி பிறந்த நாளை வெள்ளணி விழாவாக அமைத்திருக்கும் நம்ம முன்னோர் மரபு எவ்வளவு அற்புதமானது பார்த்தீர்களா? வாழ்நாள் எல்லாம் பொய்க்காக வாழ்ந்தாலும் அந்த ஒரு நாளாவது உண்மைக்காக வாழு என்று அறிவுறுத்துவது போல அல்லவா அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் என்று சிரித்துக்கொண்டே கூறினான் ராஜசிம்மன். இளவரசே, தென்பாண்டு நாட்டுக்குரியவர் என்பதை நீங்கள் தமிழை பற்றி பேசும்போதெல்லாம் நிரூபித்து விடுகிறீர்கள். நேற்று கப்பல் மேல்தளத்தில் நின்று கொண்டு பாடிய கவிதையோ உங்கள் நாவன்மையையும் எனக்கு புரிய வைத்து விட்டது. உங்கள் கவித்திறனை பற்றி இதுவரை காசிப மன்னருக்கு தெரியாது. தெரிந்தால் மிகவும் பெருமைப்படுவார். அவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போதே கப்பல் முழுமையாக நங்கூரம் பாய்ச்சப்பட்டு கரையை அணுகியிருந்தது. இங்கிருந்து அனுராதபுரம் வரையில் நாம் குதிரையில்தான் போக வேண்டும். கடற்காய்ச்சலோடு உங்களால் குதிரை பயணம் செய்ய முடியுமா என்றுதான் தயங்குகிறேன் என்று கூறி அருகில் நெருங்கி குமாரபாண்டியனின் நெற்றியும் மார்பையும் தொட்டு பார்த்தார் சக்கசேனாபதி. அது ஒன்றும் எனக்கு அவ்வளவு சிரமமான காரியமில்லை. பசுமையும் வனப்பும் குளிர்ச்சியும் நிறைந்து இந்த காட்டு வழியில் பயணம் செய்யும் போது கடற்காய்ச்சலே மறந்து விடுவேன் நான். உங்கள் நாட்டின் வனங்களில் வழி நெடுக பௌத்த ஆலயங்களும் பிட்சுக்களின் சாது சங்கங்களும் நிறைய இருக்குமே. அன்புள்ள இடங்களும் அன்பு நிறைந்த மனிதர்களும் இருக்கும்போது துன்பங்களை யாராவது பொருட்படுத்துவார்களா? அப்படியானால் இறங்கி வாருங்கள். அதோ குதிரைகளை வைத்துக்கொண்டு நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் போகலாம். நாம் போவது சரி, கப்பல் அறைக்குள் இருக்கும் பாண்டிய நாட்டின் அரசுரிமை பொருட்களை முதலில் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டீர்களா? அதை பற்றி தங்களுக்கு கவலையே வேண்டாம் இளவரசே. கப்பல் ஊழியர்களும் நம்மை வரவேற்க வந்திருக்கும் 7 நாட்டு வீரர்களும் அவற்றை பாதுகாப்பாக எடுத்து சென்று அரண்மனையில் சேர்த்து விடுவார்கள். அதற்கு நான் சொல்லி ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்று சக்கசேனாபதி உறுதிமொழி கூறியதும் தான் குமாரபாண்டியனுக்கு மனசமாதானம் ஏற்பட்டது. கப்பலிலிருந்து இறங்கி ஈழ நாட்டு மண்ணில் கால் வைக்கும் முன் கடைசியாக திரும்பி பார்த்தான் ராஜசிம்மன். கடந்து வந்த கடல் ஆர்ப்பரவம் செய்து கொண்டிருந்தது.
திடீரென்று அந்த பெரிய கடல் முழுவதும் தன் தாய் வடித்த கண்ணீரோ என்று அவன் மனதில் ஒரு பிரமை எழுந்தது. துயரத்தை மனத்துக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு மேல்தளத்திலிருந்து கீழே சென்று சக்கசேனாபதியுடன் கரையில் இறங்கினான். சக்கசேனாபதி, இந்த இடத்தில் கடற்துறை மிக அழகாக இருக்கிறதே. இதற்கு முன் சில முறை உங்கள் நாட்டுக்கு வந்திருந்தும் இதை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு ஏற்படவே இல்லையே என்று அந்த பகுதியின் அழகை பார்த்து வியந்து வினவினான் ராஜசிம்மன். இதுவரை பார்க்க வாய்ப்பில்லாமல் போனதால் தானே இப்போது உங்களால் இதை பார்த்து வியக்க முடிகிறது. இளவரசே, இந்த புத்தளம் துறைக்கு பழமையான பெயர் தமனன் தோட்டம் என்பதாகும். உங்கள் நாட்டில் கடற்கரை துறைகள் எல்லாம் பாலைவனம் போல் மணல் வெளிகளாகவோ வறண்ட பனைமரக் காடுகளாகவோ இருக்கின்றன. ஆனால் இங்கே கடற்கரையிலும் பசுமை வளம் இருக்கும் துறைகள் உண்டு. அதனால்தான் அவற்றை மாந்தோட்டம், தமனன் தோட்டம் என்றெல்லாம் வளமாக பெயர் சூட்டி அழகாக அழைக்கின்றோம் நாங்கள். ஏதேது, உங்கள் நாட்டு மண்ணுக்கு வந்து இறங்கியவுடன் தற்பெருமை பேசும் பண்பு உங்களை பற்றி கொண்டு விட்டதே. உங்கள் இலங்கையை நீங்களே புகழத் தொடங்கிவிட்டீர்கள் என்று சக்கசேனாபதியை வம்பு கிழித்தான் ராஜசிம்மன். ஆனால் அவரோ பேச்சை வேறு திசைக்கு திருப்பினார். இளவரசே, செம்பவழத்தீவில் ஏதோ ஒரு சோழ நாட்டு கப்பலை பார்த்ததாக நீங்கள் கூறினீர்கள் அல்லவா? அந்த கப்பலை பற்றி எழும் சில சந்தேகங்கள் இன்னும் என் மனதில் நீங்காமல் இருந்து கொண்டே பயமுறுத்துகின்றன. எந்த வகையிலாவது சூழ்ச்சி செய்து உங்களை துன்புறுத்துவதற்கென்று சோழ நாட்டு ஆட்கள் அந்த கப்பலில் மறைவாக பின்தொடர்ந்து வருகிறார்களோ என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே குமார பாண்டியனின் முகத்தை உற்று பார்த்தார் சக்கசேனாபதி. அவர் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் ராஜசிம்மன் திகைத்தான். அவன் முகத்தில் மருட்சியும் அச்சமும் தென்பட்டன. சக்கசேனாபதியால் அவ்வளவு சரியாக எப்படி அனுமானிக்க முடிந்தது என்றே அவன் வியந்தான். தான் தற்செயலாக அந்த சோழ நாட்டு கப்பலை பற்றி கூறியதை அவர் ஏன் இன்னும் மறக்காமல் நினைவு வைத்துக்கொண்டு கவலைப்படுகிறார் என்பதுதான் அவனுக்கு திகைப்பளித்தது. சக்கசேனாபதி, அந்த கப்பல் எக்கேடு கெட்டு போனால் நமக்கென்ன? நமக்கு இனிமேல் அதை பற்றி கவலை இல்லை. நாம் தான் வரவேண்டிய இடத்துக்கு பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டோமே என்று அவரிடம் பதிலுக்கு கேட்டான் அவன். அப்படி அல்ல இளவரசே. எப்போது நம் பகைவர்களின் கப்பல் நம்முடைய விழிகளில் தென்பட்டு விட்டதோ அப்போதே அது கடைசி வரை நம்மை பின்தொடரலாம் என்று நாம் சந்தேகிக்கப்பட வேண்டியதுதான். அந்த மாதிரி கப்பல்கள் எவையேனும் வந்தால் தடுத்து நிறுத்தி அதில் இருக்கும் ஆட்களை சிறை பிடிக்குமாறு ஏற்பாடு செய்து விடுவதற்காகத்தான் உங்களை கேட்கிறேன். அந்த தடுப்பு ஏற்பாட்டை இப்போது இங்கேயே செய்து விடுவேன் நான். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நீங்கள் செய்ய முடியுமானால் நல்லதுதான் என்று அதற்கு ஒப்புக்கொண்டான் குமாரபாண்டியன். உடனே சக்கசேனாபதி அங்கிருந்த கடற்துறை ஆட்களிடம், நான் சொல்வதை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த இடத்திலோ அல்லது மாதோட்டத்திலோ இறங்குவதற்காக இன்றிலிருந்து இன்னும் சில நாட்களுக்குள் தமிழ்நாட்டு கப்பல்கள் எவையேனும் வந்தால் அவற்றை தடுத்து நிறுத்தி வைத்துக்கொண்டு எங்களுக்கு தகவல் அனுப்ப வேண்டும். இந்த கட்டளைகள் அவசியம் வாய்ந்தது, நினைவிருக்கட்டும் என்று கண்டிப்பான குரலில் உத்தரவிட்டார். பின்பு குதிரைகளோடு காத்திருந்த ஈழ நாட்டு வீரர்களிடம், நீங்களும் கப்பல் ஊழியர்களுமாக சேர்ந்து கப்பல் அறையில் இருக்கும் பாண்டிய நாட்டு அரசுரிமை பொருட்களை தக்க பாதுகாப்புடன் அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தி கூறினார். குமார பாண்டியனின் வரவை அனுராதபுரத்தில் இருக்கும் காசிப மன்னருக்கு முன் சென்று அறிவிப்பதற்காக அவர்கள் இருவரும் புறப்படுவதற்கு முன்பே ஒரு வாலிப வீரன் குதிரையில் பறந்தான். அங்கே பசுமையான தென்னை மரங்களுக்கு நடுவே மிகப்பெரிய தேங்காய் மூடியொன்றை குடுமியோடு தலைகீழாக கவிழ்த்தது போல் வெண்ணிறத்துடன் கூடிய பௌத்த விகார கட்டடம் ஒன்று தெரிந்தது. குதிரையில் ஏறிக்கொள்வதற்கு முன்னால் அந்த ஆலயத்துக்கு போய் குமார பாண்டியனும் சக்கசேனாபதியும் புத்தர் பெருமானை வணங்கிவிட்டு வந்தார்கள். மொட்டை தலையும் ஒளி நிறைந்த மஞ்சள் நிற ஆடையுமாக காட்சியளித்த புத்த பிட்சு ஒருவர் அந்த ஆலயத்தில் இருந்தார். அவர்களை அன்புடன் வரவேற்று, உங்களுடைய பிரயாணம் சுகம் நிறைந்ததாக இருக்கட்டும் என்று புன்னகையோடு வாழ்த்து கூறி அனுப்பினார் அவர். குதிரைகள் புறப்பட்டன. வெயில் படாத காட்டில் விரைவாக செல்ல வல்ல சாதி புறவிகளில் பயணம் செய்வது காற்றில் பறப்பது போல் இன்பமாக இருந்தது. நண்பகல் நேரத்துக்கு ஒரு காட்டு சிற்றூரில் இருந்த பிட்சுக்களின் சங்கம் ஒன்றில் தங்கி நாட்கடன்களையும் உணவையும் முடித்து கொண்டன. பழகிய மனிதருக்கே வழிகள் மறந்து போகக்கூடிய காடு அது. கொஞ்சம் வழி தவறி இடம் தவறி நடுக்காட்டில் போய் மாட்டிக்கொண்டால் கூட்டம் கூட்டமாக திரியும் யானை மந்தைகளிடம் சிக்கி திண்டாட வேண்டியதுதான். இளவரசே, இருட்டுகிற சமயத்தில் எந்த ஊர் வருகிறதோ அங்கே தங்கிவிட்டு மறுபடியும் காலையில் பயணத்தை தொடங்கி அரசருடைய வெள்ளணி விழாவுக்கு அனுராதபுரம் போய்விடுவோம். இந்த காடுகளில் இரவு பயணம் ஆபத்தானது.
என்றார் சக்கசேனாபதி. குமாரபாண்டியன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. கண்ட இடங்களில் தங்கி தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு கிடப்பதை விட இரவிலும் பயணம் செய்தால் சற்று முன்பாகவே போய் அரசருடைய நான்மங்கலத்தில் கலந்து கொண்டு வெள்ளணி கோலத்தில் அவரை கண்டு மகிழலாம் என்றான் அவன். இரவிலும் தங்கி விடுவதற்கு 5 நாழிகை இருக்கும்போது புறப்பட்டாலும் விழாவுக்கு நாம் போய்விட முடியும். இந்த பக்கத்து காடுகளின் நிலவரத்தை நன்கு தெரிந்து கொண்டுதான் நான் சொல்கிறேன். என் வார்த்தையை தட்டாதீர்கள். இரவு பயணத்துக்கு இந்த காடு ஏற்றதில்லை என்று மீண்டும் ராஜசிம்மனை கெஞ்சினார் அவர். அவனோ இரவே போக வேண்டும் என்று பிடிவாதமாக ஒற்றை காலில் நின்றான். அப்போது மாலை மயங்குகிற நேரம் ஆகியிருந்தது. ஆதிபுரம் என்ற ஊடை கடந்து வடகிழக்காக அனுராதபுரத்துக்கு செல்லும் காட்டுப்பாதையில் அவர்களுடைய குதிரைகள் சென்று கொண்டிருந்தன. அப்போது அவர்கள் சென்று கொண்டிருந்த பகுதி மிக மிக அடர்ந்த பயங்கரமான வனப்பகுதி. நாகராக பெருவனம் என்று வழங்கும் அந்த இருண்ட காட்டில் அவர்கள் புகுந்தபோது கதிரவன் மறைந்தான். ஏற்கனவே இருந்த இருள் பெருகி கனத்தது. குமாரபாண்டியனின் பிடிவாதத்தை எண்ணி மனம் வருந்திய சக்கசேனாபதி, கருணை நிறைந்த எங்கள் புத்தர் பெருமானை, எங்களுக்கு ஒரு துன்பமும் நேராமல் காப்பாற்றுங்கள் என்று மனதில் தியானம் செய்தவாறே குதிரையை செலுத்தி கொண்டிருந்தார். காட்டில் அங்கங்கே பிரம்மாண்டமான புத்தர் சிலைகளையும் பௌத்த விகாரங்களையும் கண்டபோதெல்லாம் திரும்ப திரும்ப இந்த ஒரே தியானம்தான் ஈழ நாட்டு படைத்தலைவரின் மனத்தில் உண்டாயிற்று. காட்டில் ஓரிடத்தில் பௌத்த விகாரத்தில் விளக்கேற்றி கொண்டிருந்த புத்த பிட்சு ஒருவர் விளக்கோடு ஓடி வந்து அவர்கள் குதிரைகளை வழிமறித்து நிறுத்தினார். விளக்கோடு பதறிப்போய் ஓடி வந்த அவரை கண்டு என்னவென்று அறிந்து கொள்ளும் ஆவலுடன் அவர்களும் குதிரைகளை நிறுத்தினார்கள். பெரியவரே, நான் சொல்வதை கேளுங்கள். இந்த இருட்டில் பயணம் வேண்டாம். என்னோடு நீங்களும் இந்த இளைஞரும் இந்த பௌத்த விகாரத்தில் தங்கிவிட்டு அதிகாலையில் போகலாம். நான் கூட அரசரின் வெள்ளணி விழாவை காண்பதற்காக காலையில் அனுராதபுரம் புறப்படலாம் என்றிருக்கிறேன் என்று சக்கசேனாபதியை நோக்கி சொன்னார் புத்தபிட்சு. சக்கசேனாபதி ராஜசிம்மன் முகத்தை திரும்பி பார்த்தார். அடிகளே, உங்களுடைய அன்புக்கு நன்றி. பயத்தை நாங்கள் மறந்துவிட்டோம். எங்களுக்கு அவசரமாக போக வேண்டும். புதிய இடத்தில் இந்த காட்டுக்குளிரில் எங்களுக்கு உறக்கம் வரப்போவதில்லை. ஆகவே எங்களுக்கு விடை கொடுங்கள் என்று ராஜசிம்மனே முகத்தில் அடித்தாற் போல மறுத்து பதில் சொல்லிவிட்டான். உங்கள் விருப்பம் அதுவானால் சரி, மறுப்பதற்கு நான் யார் என்று வழியை விட்டு விலகி நின்று கொண்டார் புத்தபிட்சு. குதிரைகள் மீண்டும் ஓடின. இளவரசே, அந்த புத்தபிட்சுவை வலுவில் ஓடிவந்து கூறியதை கேட்டீர்களா? இந்த காடுகளை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் யாரும் நம்முடைய பிரயாணத்தை அனுமதிக்க மாட்டார்கள் என்றார் சக்கசேனாபதி. அதற்கு குமாரபாண்டியன் மறுமொழி கூறவில்லை. அந்த சமயத்தில் தொலைவில் எங்கோ கூட்டம் கூட்டமாக யானைகள் பிளிரும் ஒலி காடு முழுவதும் எதிரொலித்தது. மேலே தலையில் இடிக்கிறார் போல மரக்கிளைகள் பின்னி பிணைந்திருந்த ஒரு பகுதியில் தேர்வடம் போல பெரிய மலைப்பாம்பு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. கூர்ந்து பார்த்து அதை கண்டுகொண்டார் சக்கசேனாபதி. ராஜசிம்மன் அதன் மேல் இடித்துக் கொள்கிறார் போல் குதிரையை செலுத்து கொண்டு போவதற்கு இருந்தான். நல்ல வேளையாக சக்கசேனாபதி அவனை தடுத்து நிறுத்தி குதிரையை விலக்கி செலுத்து கொண்டு போக செய்தார். வனத்தின் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் போக போகத்தான் தன்னுடைய துணிவு அசட்டுத்தனமானதென்று ராஜசிம்மனுக்கு புரிந்தது. அப்போதே சக்கசேனாபதி சொன்னதை கேட்டிருக்கலாம் என்பதை அவன் உணரலானான். இரண்டாவதாக அந்த புத்தபிட்சு வந்து தடுத்த போதாவது கேட்டிருக்கலாமே என்று தன்னையே நொந்து கொள்ளும் நிலை அவனுக்கு ஏற்பட்டது. பயங்கரமான காட்டு மிருகங்களின் கூக்குரல்களெல்லாம் பாதைக்கு மிக அருகில் கேட்கத் தொடங்கின. இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமலே குதிரைகளை செலுத்தி கொண்டிருந்தனர். இருள் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்க்க விடாமல் செய்தது. இளங்கன்று பயமறியாது என்பது சரியாகத்தான் இருக்கிறது. அப்போதை கண்டித்து சொல்லி தடுக்காமல் உடன் புறப்பட்டது என் தவறு என்று சக்கசேனாபதி சிறிது சினத்தோடு நினைத்தார். அவருடைய கண்களின் பார்வை கூர்மையாகி எதிரே வழியையே உற்று பார்த்து கொண்டு வந்தன. இன்னும் சிறிது தொலைவு சென்றால் தென்கிழக்கே விசிதபுரத்திலிருந்து அனுராதபுரத்துக்கு வரும் சாலையொன்று காட்டுச்சாலையோடு ஒன்று கூடும். அந்த இடத்துக்கு போனதும் இளவரசரை கடுமையாக கண்டித்து விசிதபுரத்துக்கு குறுக்கு வழியாக அழைத்து போய்விட வேண்டும் என்று மனதுக்குள் திட்டமிட்டிருந்தார் சக்கசேனாபதி. விசிதபுரத்தில் 1000 பிட்சுக்களை உறுப்பினர்களாக கொண்ட மகா பௌத்த சங்கம் ஒன்று உண்டு. அந்த சங்கத்தின் தலைவர் தத்துவசேன அடிகளை சக்கசேனாபதிக்கு நன்கு தெரியும். அங்கே தங்கிவிட்டு விடிந்ததும் அனுராதபுர பயணத்தை தொடரலாம் என்பது அவர் திட்டமாயிருந்தது. ஆனால் அந்த திட்டப்படி எதுவும் நடைபெறவில்லை. முற்றிலும் வேறான
பயங்கர நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. காட்டு சாலையும் விசிதபுரத்து சாலையும் சந்திக்கிற இடம் வந்தபோது இடி முழக்கம் போல் யானைகள் பிளிரும் ஒலிகளும் மரக்கிளைகள் முறிகிற சத்தமும் காடே கிடுகிடுக்கும்படி எழுந்தன. இளவரசே, குதிரையை நிறுத்துங்கள் என்று கூச்சலிட்டார் சக்கசேனாபதி. குதிரைகள் நின்றன. எதிரே வழிமறிக்கிறார் போல 10-20 கருங்குன்றுகள் நீண்ட தந்தங்களை ஆட்டிக்கொண்டு நின்றன. அந்த யானைகளின் தந்தங்கள் அவ்வளவு இருட்டிலும் பளிச்சென்று தெரிந்தன. சக்கசேனாபதி, பேசாமல் நான் சொல்வது போல் செய்யுங்கள் என்று ராஜசிம்மனிடம் கூறிவிட்டு குதிரை மேல் எழுந்து நின்றார். அப்படி நின்றவுடன் மேலே தாழ்வாக இருந்த ஒரு மரக்கிளை அவர் கைகளுக்கு எட்டியது. அதை பற்றி கொண்டு மரத்தில் ஏறினார் அவர். ராஜசிம்மனும் அதே வழியை பின்பற்றி அதே மரத்தில் ஏறினான். யானைகளின் மதம் மரக்கிணைகளை சாடிக்கொண்டிருந்தது. உயிரை பற்றி உறுதியாக நம்புவதற்கில்லை, குலதெய்வங்களை தியானித்துக் கொள்ளுங்கள், விதி இருந்தால் பிழைப்போம் என்று நடுங்கும் குரலில் குமாரபாண்டியனுக்கு சொன்னார் சக்கசேனாபதி. தங்கள் உயிர்களை பற்றி அவர்கள் நம்பிக்கை இழந்துவிட்டு அந்த சமயத்தில் விசிதபுரத்து சாலையில் ஒரு பெரும் ஆச்சரியம் நிகழ்ந்தது.